வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அண்ட் டிசைன் ட்ரெயினிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். டிசைன் ட்ரெயினி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 60 வேகன்சிஸ் இருக்குது. ஏரோநாட்டிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மெட்ராலஜி கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி எத்தனை போஸ்ட் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே செக் பண்ணிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பார்த்தீங்கன்னா 60 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கேட்டகரிஸ் அண்ட் உங்களோட டிசிப்ளினுக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேகன்சிஸை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ட்ரெயினிக்கு யூஆர், ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ் கேண்டமில் 70% ஆஃப் அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து கிராஜுவேஷன்ஸில் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கும் நீங்கள் 70% எடுத்துருக்கணும். எஸ்சிஎஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கும் நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அப்போ தான் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் கிரிட்டீரியா அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 28 இயர்ஸ், நாட் அபவ் தேன் 28 இயர்ஸ். அதே மாதிரி 14/8/2026 ஃபார் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரி தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. ஓபிசிக்கும் அதே மாதிரி 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு தென் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடில் செலெக்ஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிசைன் ட்ரெயினி அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் கிளிக் ஹியர் டு அப்ளை, இதில் தெரியுற டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அண்ட் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டா தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுடைய இமெயில் அட்ரஸ் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் அது மூலமாக நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோன்னே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். மிஸ்ஸுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் ஜெண்டர் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் மதர் நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். தென் டிசிப்ளின் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது சிவிலா, கம்ப்யூட்டர் சயின்ஸா, எலக்ட்ரிக்கலா, எலக்ட்ரானிக்ஸா, மெக்கானிக்கலா, மெட்ராலஜியா அல்லது ப்ரொடக்ஷனான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நேஷ்னாலிட்டி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஆர் யூ பர்சன் வித் பெஞ்சுமா டிசபிலிட்டியாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி தென் உங்களுடைய டிசபிலிட்டி என்னவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆர் யூ அண்ட் இன்டர்னல் கேண்டிடேட்டான்னு கேட்டிருக்காங்க. ஹெச்ஏலோட இன்டர்னல் கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போது நீங்கள் இன்டர்னல் கேண்டிடேட்டாக இருந்திருக்கீங்க அப்படின்னா எப்போ எந்த டேட்டில் ஹெச்ஏஎல்ல நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, உங்களுடைய டெசினேஷன்ஸ் என்ன, கிரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் டீட்டெயில்ஸ், இப்போ எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட டெசினேஷன்ஸ் என்ன, கிரேட் என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் இன்டர்னல் கேண்டிடேட் இல்லை அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 1918 1989 வரைக்கும் நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா இருப்பிட சான்றிதழ் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இல்லை அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ அ சர்விங் ஆஃபீஸர்ஸ் இன் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் சர்விங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா கலர்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 180 KB இருக்கணும். அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஃபோட்டோஸை நம்ம அப்லோட் பண்ண முடியும். நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் டீட்டெயில்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணிக்கணும். எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் ஒன் சப்மிட்டட் cannot be edited and ரீசப்மிட்டட்னு கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் எந்த ஒரு எடிட்டுமே பண்ண முடியாது. அதில் எதுவுமே எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா கிளியர் பண்ண முடியாது. அதனால நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தென் சப்மிட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூன்னு கேட்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் பிஃபோர் சப்மிட்டிங் ஒன் சப்மிட்டட் டீட்டெயில்ஸ் கேன் பி சேஞ்ச்டு. கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ கொடுக்குறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிவிட்டு கொடுங்க. நம்மளோட டீட்டெயில்ஸை நம்ம வந்து எடிட் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒன் சப்மிட்டட் டீட்டெயில்ஸ் கேன் பி சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். மதர் நேம் ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணதான். நெக்ஸ்ட்டு மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தென் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் எதுவோ அதை நீங்கள் அதில் டைப் பண்ணிவிட்டு உங்கள் பின்கோட் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் சிட்டி எதுவோ அதை டைப் பண்ணிக்கலாம். தென் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டிக்கை வந்து டிக் பண்ணாமல் உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ் எதுவோ அதை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சேமாக இருந்துச்சுன்னா அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸில் என்ன இருக்கோ உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸில் என்ன இருக்கோ அது எல்லாமே பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு காப்பி அண்ட் பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் டொமிசைல் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு தென் ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10th டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த போர்டு எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். தென் எந்த இயரில் நீங்கள் 10th பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 12th இன்டர்மீடியேட் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த போர்டு, எந்த போர்டில் நீங்கள் 12th முடிச்சிங்கன்னா அந்த போர்டு நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா சிஜிபிஏ, இந்த ரெண்டில் மார்க் ஷீட்டில் உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா சிஜிபிஏல கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டில் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். தென் இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க. எந்த இயரில் நீங்கள் 12th பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் கிராஜுவேஷன் டிகிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நேம் ஆஃப் த டிகிரியை ஃபஸ்ட் நம்ம செலக்ட் நேம் ஆஃப் த டிகிரி கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பிரான்ச் எதுவோ நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம், அது நமக்கு ஷோ ஆகும். டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 3 or 4 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் மோட் ஆஃப் ஸ்டடி, ஃபுல் டைம் படித்தா மட்டும்தான் நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபுல் டைமுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் நேம் ஆஃப் இன்ஸ்டியூஷன் நேம் கேட்டிருக்காங்க. தென் யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஹாவ் த சிஜிபிஏ ஸ்கோர்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டில் சிஜிபிஏ ஸ்கோரா அப்படி இல்லைனா பர்சன்டேஜான்னு கேட்டிருக்காங்க. சிஜிபிஏ ஸ்கோர்னால் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் சிஜிபிஏல மேக்ஸிமம் சிஜிபிஏ எவ்வளோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். தென் சிஜிபிஏ நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு தென் அதோட பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இயர் வைஸ் அல்லது செமஸ்டர் வைஸ் சிஜிபிஏ ஸ்கோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர் தென் ஃபஸ்ட் இயர் ரெண்டுமே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களோட மேக்ஸிமம் சிஜிபிஏ என்ன, தென் சிஜிபிஏ ஆப்டெயின் எவ்வளோ நீங்கள் சிஜிபிஏ எடுத்திருக்கீங்க, தென் உங்களுடைய ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் இதில் டைப் பண்ணி இயர் வைஸ் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயரில் மேக்ஸிமம் சிஜிபிஏ என்ன, தென் சிஜிபிஏ ஆப்டெயின், தென் சிஜிபிஏ பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய ஈக்குவலன்ட் பர்சன்டேஜஸை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். தென் பார்த்தீங்கன்னா எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ, கிராஜுவேஷன்ஸ் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். போஸ்ட் கிராஜுவேட்
டிகிரி முடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. முடிச்சிருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நேம் ஆஃப் த டிகிரி, தென் ஸ்பெஷலைசேஷன், டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் என்ன, மோட் ஆஃப் ஸ்டடி என்ன, நேம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் நேம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இயர் வைஸ் அல்லது செமஸ்டர் வைஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் நீங்கள் முடிக்கலை அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா டூ யூ ஹாவ் எனி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டெசினேஷன்ஸ் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் உங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸ் எதுவோ அதை டைப் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அந்த டேட்டை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். பே ஸ்கேல் கேட்டிருக்காங்க. தென் கிராஸ் பே எதுவோ அதை டைப் பண்ணிவிட்டு ரீசன் ஃபார் லீவிங், இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரீசன் ஃபார் லீவிங் எழுத வேண்டிய தேவையில்லை. லீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கம்பெனிக்கு மாறி இருக்கீங்க அப்படின்னா ரீசன் ஆஃப் லீவிங் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர்ட் டெஸ்ட் லொக்கேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரிஃபர்டு 1 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரிஃபர்டு 1ல் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ப்ரிஃபரன் 1 அண்ட் ப்ரிஃபரன் 2 தென் ப்ரிஃபரன் 3 வரைக்கும் டெஸ்ட் லொக்கேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷா அல்லது ஹிந்தியான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சப்மிட்ஸ் பிஃபோர் சப்மிட்டிங் ஒன் சப்மிட்டட் டீட்டெயில்ஸ் cannot be changed. நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸில் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 500 rupees பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆன்லைன் மோடில் தான் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். SC ST PWL இன்டர்நெட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீ எக்ஸப்ஷன், அவங்க எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ண வேண்டியது இருக்காது. மற்ற கேட்டகரிஸ் எல்லாமே 500 + GSTs வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மெசேஜஸுக்கு பேமெண்ட் ரிசீவ்டுங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க.